இப்போ என்ன பண்ணுறீங்க? பவுனம்மா நேயர்களுக்கு நீங்கள் அப்படியே வெல்கம் பண்ணிடுங்க பார்ப்போம். ஒருங்க இதுலேயும் மப்பு கட்டின மாதிரியா இருக்குது. இப்படி கையில் வச்சுக்கலாமா? நாங்கள் நீங்கள் கையில் வைங்க. என்னது ரொம்ப இதாக இருக்குது. எங்கடா இது இடம் வைக்கிறதுக்கு ஒரு இட பிரச்சனையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. பக்கம் ஃப்ரேமில் வாங்க. 3 அட்ட டயத்தில் போகுது. பொறுமையாக இருங்க. பவுனம்மாவி நேயர்களை வெல்கம் பண்ணுங்க. பவுனம்மாவோட நேயர்களை வெல்கம் டு பவுனம்மா. நான் தான் உங்கள் பவுனம்மா. நான் பவுனம்மாங்கிற சேனல் தனியாக ஆரம்பித்து அதில் பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுங்க. உடனே ஆண்கள் எங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சேர்த்துட்டேன். எப்படி எம்சியில் நானும் குருவும் சேர்ந்து சமையல் குறிப்புகள் குருவித்தை குரு வாழ்க்கையில் அமைச்சுக்கிட்டோமோ அதை அப்படியே நான் தனியாக இங்கே நான் வளர்ந்து இருக்கணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் குக்கிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, குரு வைத்திய வாழ்வியல், குரு வித்தை எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தர போகிறீங்க. அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜென்சி குருவுடன். நன்றி, வணக்கம். கடந்த 48 நாள் கொடுத்த பயிற்சியில் வேற லெவலில் தயாராகிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் கடைபிடிப்பதனுடைய முக்கியத்துவத்தை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். கேமரா ஃபியர்னு சொல்கிறது, பேசுறதுக்கு தயங்கிறது அத்தனை உடைச்செறிஞ்சு இன்றைக்கி வேறு லெவலில் பவுனம்மா தயாராகி பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலும் பவுனம்மாங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் உங்களுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க, ஜெம்சி குருவில் பார்க்குறவங்க தவறாமல் பவுனம்மாவை பயன்படுத்திக்கங்க. ஜெம்சிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தவறாமல் பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பயன்படுத்திக்கங்க. எங்கேயும் தேட வேண்டாம். ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒவ்வொரு இதுகள்லையும் பவுனம்மான்னு டேக் பண்ணியிருப்பேன், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யூடியூப்லேயும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பவுனம்மா, பவுன் ஃபுட்ஸு, ஆலய தரிசனங்கள், சிசி நியூஸ் தமிழ் எல்லாம் இருக்கும். ஒர்க் அவுட்ஸுக்குன்னு தனி சேனல், ஆர்கானிக்ஸுக்குன்னு எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இங்கே பவுனம்மாங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பார்க்குறவங்க இங்கிருந்து எங்களுடைய முந்தைய சேனலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கூடிய விரைவில் இன்னும் குவாலிட்டிகளை எல்லாம் அதிகப்படுத்துகிறோம். இந்த மைக்கெல்லாம் வச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க. நிறையா சகோதர சகோதரிகள் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களுக்காக செய்து வழங்கலாம். ஓகே, இதுபோல் இறைச்சல்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் மைக்கு வச்சு கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசலாம். ஏன்னா நம்ம எந்த ஸ்பான்சர்ஷிப்போ எந்த ஒரு இதோ வாங்கிறதில்ல. முழுக்க நம்மளுடைய உழைப்பை நம்மளே போடுறோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு தர்றீங்க. உங்களுடைய ஆதரவுனாலையும் திருப்பி நம்ம கட்டமைச்சு மேலே வர்றோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த பவுனம்மாவில் புதுசாக பார்க்குறவங்க உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, கொஞ்சம் பக்கம் எடுத்துக்கலாம். அதில் ஏங்கிலே சரியில்லை. பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, குறிப்பாக உங்களுக்கு அந்த 3 நாட்களில் எப்படி சக்திகள் இழக்கப்படுகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஊட்டச்சத்து குறைபாடான உணவுகள் எப்படி உங்களை முட்டுச்சந்தில் நிறுத்துது, அப்போ நீங்கள் செய்கிற தவறு தான் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 30-40 வயசு ஆகியில் உங்களுக்கான பல்வேறு உடல் உபாதைகளை கூட்டிகிட்டு வருது. ஸோ அந்த தருணத்தில் எப்படி நீங்கள் தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பவுனம்மா இங்கே உங்களுக்கு ஒரு பெண்களாக இருந்து சொல்ல போகிறாங்க. நான் ஒரு ஆணாக இருந்து இதே விஷயத்தை எல்லோரையும் என்னோடய சகோதரிகளாக அம்மா தங்கச்சியாக நினச்சி சொன்னாலும் அது பெண்களுக்கு அதிக ரீச் ஆகாது. நிறைய பேர் அது தொடர்பான சந்தேகங்கள் கேட்பதுக்கும் கூச்சப்படுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, பவுனம்மா இப்போ தனியாக அதற்கான விஷயங்கள், குறிப்பாக சூதக, வயிற்று வலி, மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின், புதம் பெருத்தல், ஒபிசிட்டி பிரச்சனை, மலச்சிக்கல், முடி கொட்டுதல், இளமையிலேயே கழுட்டு டேஸ் ஆகிறது, இது அத்தனைக்குமான தீர்வுகள் என்ன, எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நாள் உங்களை பார்த்து பேசிட்டேன், ஒரு நாள் இங்கே பார்த்து பேசிக்கிறேன், கோவிச்சுக்காதீங்க. எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை உலக மக்களாகிய உங்கள் முன்னாடியே வைக்கிறோம். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்காக வரல. எங்கள் அம்மாவை
13 வருஷத்துக்கு முன்னாடி மாதம் மருந்துக்கு ஆகிட்டு இருந்த செலவில் இருந்தெல்லாம் மீண்டும் இன்றைக்கி ₹1 செலவு இல்லாமல் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. அப்போல்லாம் கண்ணாடி போட்டிருந்தாங்க, இப்போ கண்ணாடி தூக்கி போட்டுட்ருக்காங்க. மூட்டு வலி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நடக்க முடியாதுங்கிற நிலையில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மீண்டு வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாமல் சாப்பாடு எக்ஸசைஸ்லேயே வச்சுருக்காங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு இணையாக குரு வித்தைகளை செய்கிறார்கள். 3:30 மணிக்கு உடல் கழிவு அகற்றப்படுது. மலஞ்சலமெல்லாம் 3:30 மணிக்கே கழிச்சிடுறாங்க. இரவு 6:30 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. இரவு நல்லா தூங்குறாங்க. மன அழுத்தம் இல்லை, தூக்கமின்மை கிடையாது, பசியின்மையெல்லாம் கிடையாது. நான் தான் வாங்கி போடுறதுக்கு சிரமமே ஒழிய இவங்க சாப்பிட்றது எப்படி நைட்டு சில்லி சிக்கன் 65, காலையில் 6:30 மணிக்கு சில்லி சிக்கன் 65, காலிஃப்ளவர் சில்லி, காளான் சில்லி, முருங்கைக்கீரை, முள்ளங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு காண்பிச்சாச்சு உங்கள் முன்னாடி. எல்லாமே நேரலையில் இருக்கிறது. இங்கேயும் முடிந்தவரை நேரலை வழங்க முயற்சிக்கிறோம். இல்லைன்னா அவங்களுடைய இதை எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்மளுடைய மற்ற சேனல்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரலை வழங்கணும். இப்போதைக்கு உடனடியாக பவுனம்மாவில் நேரலை தொடங்க வாய்ப்பில்லை. எடுத்து போடுற வெர்ஷன் நாங்கள் உங்களுக்காக போடுறோம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் வடிவில் 1.5 நிமிஷத்துக்குள்ளே யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, பவுனம்மா ஆட்டாங்கல் பயன்படுத்துறது, அம்மிக்கல் பயன்படுத்துறது, ஏன் அதை பயன்படுத்தணும், ஒரு இட்லி எப்படி புரதமாக சமைக்கிறதுன்னு எல்லா ஜெம்சிங்கிற சேனலில் ஜெம்சி குருங்கிற ப்ரொஃபைல் இருந்தது. அப்படியே இனி பவுனம்மாவுடைய வெர்ஷனாக இங்கேயும் பார்ப்பீங்க. பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், பொறுமைங்கிற தவத்தை ஈட்டுங்க. நிச்சயம் பவுனம்மாவுடைய வார்த்தைகளும் உங்களுக்கு வரமாக வந்து ஆரோக்கியத்தை வாரி வழங்கும். நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களும் இன்னும் ஏழை மக்களும் குறைந்த செலவில் நிறைந்த பொருளாதாரத்தில் எப்படி வாழ்வது, இன்றைய இலுமினாட்டி அடிமை வாழ்க்கை, கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கையிலிருந்து எப்படி மீள்வது, நமக்கு தேவையானதை எப்படி நாமளே அமைச்சிக்கிறது, நம்மளுடைய வருங்கால சந்ததியினரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதன் மூலம் எப்படி நம்ம நாட்டை வல்லரசாக்க முடியும், நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது மூலியமாகவே எப்படி நம்ம நாட்டை வல்லரசாக்க முடியும், நம்மளை சுற்றி பின்னப்பட்டுள்ள சர்வதேச சதி வலைகள் என்ன, சாதாரண சோத்துக்கும் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது, அது எல்லாம் பவுனம்மாவும் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிற எத்தனை வகையான பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள், உணவில் கூட, உணவுக்கு பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ஸுகள் கூடங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பவுனம்மா சொல்லி காட்டுவாங்க. ஏற்கனவே நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருவர் இணைந்து வழங்கி கொண்டிருந்தோமோ அங்கே 2 பேர் சேர்ந்து வருவோம். இங்கே பவுனம்மாவுடைய வெர்ஷனாக தனியாக வரும். பார்க்குற என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பவுனம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக பவுனம்மா தனியாக வழங்குறாங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான். இதில் பார்க்குறவங்களும் சரி, 64 வயதில் இவங்க உள்ளே வர்றது, இந்த சமூக ஊடகத்துக்கு உள்ளே வர்றது பணம் சம்பாதிக்கல, தன்னுடைய அனுபவத்தையும் தான் கற்றறிந்த பல வித்தைகளையும் உங்கள் முன்பு வைப்பதன் மூலம். நல்லா நோட் பண்ணுங்க. இவர்களுடைய அனுபவத்தையும் இவர்கள் கற்றறிந்த பல விஷயங்களையும், பட்டறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, மாதவிடாய் காலங்களிலெல்லாம் இவர்கள் ஏன் எப்படி அசால்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா வேலைக்கு வெளியே போகிறவங்க, கணவன் இல்லாமல், நோட் பண்ணுங்க, தனி ஒரு பெண்ணாக இருந்து என்னை வளர்த்துறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டாங்க. அந்த மாதவிடாய் காலத்துல எல்லாம் போதிய ஓய்வு இல்லாமல் எப்படி வந்து வேலைன்னு போய் மாட்டிக்கிட்டாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வைக்க போகிறாங்க. அதிலிருந்து மீள்றதுக்கான தீர்வையும் சொல்லுவாங்க. அது பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. வழிகாட்டுதலும் சரி, தீர்வும் சரி, உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இது யாரையும் கட்டாயப்படுத்துவதற்காகல. என் சக மக்கள், என் சமுதாய மக்கள், என் சமுதாயங்கிறது ஜாதியை வச்சு சொல்ல, என்னோட நாட்டில் உள்ளவங்க எல்லோரும், எனக்கு எந்த ஜாதி மதம் எந்த வேறுபாடும் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற தகுதியான எல்லோரும் பலன் பெறணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. தகுதியான எல்லோரும் பலன் பெறணும். அதற்கு நாங்கள் நிகழ்ச்சி வழங்கணும். அதற்கு தான் வந்திருக்கிறோம். தயவு செய்து அந்த புரிதலை ஏற்படுத்திட்டு தொடர்ந்து பயணிங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கேயும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அடுத்தடுத்து வர்ற காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். என்னை போல இப்போதைக்கு அவங்களால ஸ்பான்டீனியஸாக வழங்க முடியலனாலும் போக போக அவங்க தயாராகிடுவாங்க. ஒவ்வொன்றில் கண்டிப்பாக ஒரு தகவல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வைப்பாங்க. அதோட தகவல் பத்தாமல் இருந்ததுன்னா அடுத்தடுத்த காணொளியில் வைப்பாங்க. சரிங்களா? எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் அதை செய்ய போவதும் இல்லை. ரியலாக அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய நாலேஜை தான் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்கங்கிறத பதிவு பண்ணுறதுக்காகவும் அந்த முயற்சி. ஸோ அதுக்கு ஆதரவு அள்ளி கொடுங்க. பவுனம்மாவை முடிச்சுக்கலாம். போடுங்கம்மா பவுனம்மா எண்டு கடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜென்சி குருவுடன். நன்றி, வணக்கம். இருமிட்டு பேசு, போய் சேர்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன்.